மாட்டு மூத்திரம் சாப்பிட்டாக்கா கோமியம் சாப்பிட்டாக்கா அதான் காலையிலே சொன்னேன். பிஜேபி தலைவர் அதான் காலையிலே சொன்னேன். அது எதுப்பா முதல்ல அவர் குடிக்கட்டும். அவர் இப்போ அதான் குடிச்சின்னு இருக்கார் போலக்குது. இதெல்லாம் யாருன்னா ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு ஐஐடி போன்ற ஒரு மிகச்சிறந்த அகில இந்திய அளவிலே நடத்தக்கூடிய ஒரு கல்லூரியினுடைய ஒரு இயக்குனர் இவ்வாறு பேசுவது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. அவர் குடித்து தினம் எல்லாருக்கும் குடிச்சிக்கிட்டு இருக்கட்டும், குடிச்சின்னு இருப்பார்னு நினைக்கிறேன். அதனால தான் இதெல்லாம் பேசுகிறாரு. அவர் எந்த அளவிற்கு அந்த மாட்டு மூத்திரம் என்பதே உடம்புக்கு கெடுதி என்று எல்லாம் முதல்லயே சொல்லியிருக்கிற ஒரு காலகட்டத்தில், அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிற காலகட்டத்தில், அறிவியல் ரீதியான ஒரு பல்கலைக்கழகத்திலே இயக்குனராக இருப்பவர் இதை சொல்லியிருப்பது எந்த அடிப்படையில், எதற்காக, ஏன் சொல்லுகிறார் என்றே புரியவில்லை. ஆக மக்கள் இதிலெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவரும் ஆளுநரை போல மாறிவிட்டார் போல் தெரிகிறது. அந்த அடிப்படையில் தான் இதுவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுவும் தமிழகத்து மக்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் வழியில், இன்று தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வழியிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மக்கள் அறிவியல் ரீதியாக சிந்திக்கக்கூடியவர்கள், அவர்கள் பகுத்தறிவு சிந்தனை உடையவர்கள். இவைகளையெல்லாம் அவர் சொன்னார் என்பதற்காக யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் நடைமுறை உண்மை.